வேலைக்காரமாக வருவாங்க. மார்னிங்லாம் சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி பார்த்து சார் பார்த்து சார் பார்த்து சார் பார்த்து இது நவுத்துங்க, ஸ்க்ரீன் நவுத்துங்க. ஆமாம். நான் வண்டி உள்ளே வராது. ஓகே நீங்கள் போய் பாருங்கள். இதுதான் வந்து உங்களுடைய கிச்சன். ஆமாம், எல்லாம் ஆல் இன் ஆல் எல்லாம் இருக்குது. சாப்பாட்டுக்கு உண்டானதெல்லாம். வீட்டு சாப்பாடு சாப்பிடணுன்னா நம்ம ஹோட்டல் சாப்பாடு நிறைய தவிர்க்கணும். கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கனால அதனால் வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போவாங்க. முன்னாடி லக்ஷ்மின்னு ஒரு அம்மா வந்து போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க பேர பசங்களுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைன்ட்டு வந்துடுவாங்க கொஞ்ச நாளில். சார் இப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, சினிமாக்காரங்க மட்டும் உடனே வந்து வீடு கிடச்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் மட்டும் வீடுக்கு வேகமாக கிடச்சிடாது, வீடும் கிடச்சாது பொண்ணும் கிடச்சாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் வீடு தெரிய அலைஞ்ச அனுபவம் இருக்கா? இப்போ இந்த வீட்டுக்காரர் பார்த்தா அவரும் சினிமாக்காரர், அதனால நமக்கு ஈஸியாக போச்சு. இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் அது எனக்குன்னு இல்லை, எனக்கு முன்காலத்தில் இருக்கவங்களுக்கு அப்படி தான். சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் இருக்கும்போது இருக்கிறவங்க கூட சினிமானா அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் ரொம்ப பெருமையாக இருக்கும். சில பேர் என்னென்னா கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று எந்த ஒர்க்கை விட நம்ம சினிமா வேலை தான் 9 மணிக்கு முடியிடுவாங்க, 6 மணிக்கு முடியிடுவாங்க, அப்புறம் 2 மணிக்கு கழிச்சிட்டு வரைக்கும் போவோம். இல்லை சார் இன்றைக்கே முடிச்சிடுவோன்ட்டு விடிய காலைல 6 மணிக்கு போவோம். ஸோ இப்போ சினிமா சம்மந்தப்பட்ட எடிட்டிங்காக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட யாராக கேமராமேன் இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த லேட்டாக போயிட்டு வரதான் பெரிய நடிகர்னால் டக்குனு வீடு வாங்கிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன நடிகர்லாம் ரொம்ப ஆரம்பத்தில் எனக்கு இருந்தது. இது இப்போ நிறைய நடிகர்கள் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வீடு இல்லாமல் நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன், நான் வந்து வேற எங்கேயோ பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்? ஏன்னா பொன்னம்மனுங்கிற இவ்வளோ ஆக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறப்போ அடுத்த படுக்கையெல்லாம் சிங்கம் அப்படி படுக்காத. ஒரு கஷ்ட காலம் ஒன்று இருந்திருக்கும்ல. இல்லையே, பழகி போச்சு. முதல் படமே 4 தையல். 4 தையலா? ஆமாம், எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமே 4 தையல். அப்புறம் என்ன சொல்கிறது. அதனால ஒவ்வொன்றும் நம்ம ஆரம்ப காலத்தை பார்த்தா ஸ்டண்ட்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடாத ஒரு சப்ஜெக்ட். சினிமா உலகத்திலே தேர்ந்தெடுக்கக்கூடாத ஒரு இதுன்னா சினிமா. பட் இப்போது வந்துட்டு அது கொஞ்சம் தேர்ந்தெடுக்கக்கூடியதாகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சரி, கேமராலேருந்து நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜிமிக் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து பேசுகிற மாதிரி காட்டலாம். கண்டிப்பாக. அதனால் இப்போ அந்த காலத்து சினிமா சப்ஜெக்ட்ன்றது ஒரு ஆளுங்க வந்து உங்களுக்கு எல்லோரும் நல்லவங்களாக இருந்தாங்க. ஆளுங்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க, சினிமாவில் பார்க்கலாம், எல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் ஆடையிலேருந்து அலங்காரத்துலேருந்து எல்லாம் மாறி போச்சு. இப்போ நம்ம ஷூட்டிங்லேருந்து வர்றவங்க ஒன்றும் தவறானவங்க கிடையாது தான். இப்போ ஒரு டான்ஸர் இருக்காங்கன்னா டான்ஸ் பண்ணிட்டு வராங்க. நைட் 2 மணிக்கு கால்ஷீட்னா எத்தனை மணிக்கு வர முடியும் வீட்டுக்கு? கரெக்ட், 3 மணி ஆகிடும். ஸோ விடிய காலையில் 3 மணிக்கு வரும்போது அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, யார் பப்ளிக்கு.